ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் ஒரு லாங் வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய ரொட்டீன் ப்ளஸ் சமையல் இதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சிம்பிளான வீடியோ தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே நம்ம கொஞ்சம் இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதாவது என்னை பற்றி முதல்ல நான் ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஏன்னா நான் யார் என்ன அப்படிங்கிறது தெரியாமையே என்னோடய வீடியோ பார்க்குறதுல உங்களுக்கும் பெருசாக ஒரு சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா? அதனால் முதல்ல நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். ஸோ என்னோடய பெயர் ஜெயபிரபா, நீங்கள் ஷார்ட்டாக பிரபான்னு கூட கூப்பிடலாம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட், எங்களுது ஒரு குட்டி ஃபேமிலி. அதனால் அதில் நான், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோட பையன், ஒரே ஒரு பையன். ஸோ அவ்வளோதான், எங்களோடது ரொம்ப ஒரு குட்டியான ஒரு அழகான ஃபேமிலி. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. நரேன் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு 1.5 இயர் ஆகுது. முடிச்சுட்டு கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டு அவனு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஃபேமிலி டீட்டெயில். நான் ஹவுஸ் ஒய்ஃப். இவ்வளோ தான் ஒரு ஃபேமிலி டீட்டெயில், இவ்வளோ தான். ஸோ என்னை பற்றி நான் கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாக்கா, நான் இப்போ தான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், உருப்படியாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு நிறைய ட்ரீம் இருக்கும். இப்படி இருக்கணும், அது இருக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கட்டி கொடுத்துறோம், போய் புருஷன் வீட்டில் உட்காந்து பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும், அந்த ஃபேமிலியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்க கூட பழகணும். அந்த ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கப்புறமா இதெல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகிட்டு ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா குழந்தை, அப்புறம் இந்த பசங்களை வளர்க்குறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவங்கள பார்க்குறது, இப்படியே நம்மளுடைய நாட்கள் சலுசலுன்னு ஓடிடும். அவ்வளோதான். ஸோ இங்கே எங்கே போய் நம்மளோட ட்ரீமை பற்றிலாம் யோசிக்கிறது, அதெல்லாம் என்னன்னே நமக்கு தெரியாது. உட்காந்து யோசிச்சோம்னா நம்ம அப்படிலாம் கனவு கண்டோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் யோசிச்சோம்னா நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்லாம் யோசிச்சோம்னா அதெல்லாம் மைண்ட்லேயே வரமாட்டேங்குது. நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்ச நேரம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளையே நம்ம மறந்து போயிடுறோம். அப்படி தான் ஒரு நிறைய பெண்களோட லைஃப் பார்த்திங்கன்னா, அந்த குடும்பத்தோடு ஒன்றி இருக்கும்போது இவங்களை பற்றின நினப்பே இவங்க மறந்துடுவாங்க. ஸோ நம்ம எல்லாம் அப்படி தான், நம்ம எல்லாமே, நானும் அப்படி தான், நம்ம எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட ட்ரீம் அதெல்லாமே மறந்து போயிடும். ஸோ இப்போ எல்லோரும் அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளை டிபெண்ட் பண்ணி இல்லை, நம்ம யாருக்கும் எதுவும் செய்ய தேவையில்லை அப்படிங்கும்போது தான் நம்மளை பற்றி யோசிக்க வேண்டியாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம சுச்சுவேஷனை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். ஓகே, நமக்கு எதாவது சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கோம், ஆனால் அதில் நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கலாம், அதில் என்ன மாதிரியான சந்தோஷத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து அந்த சூழ்நிலையை முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கணும். நமக்கான டைம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ எனக்கான டைம் இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஏதாவது நமக்காக ஏதாவது யோசிப்போம், பண்ணுவோன்ட்டு தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேனல் ஏன் ஸ்டார்ட் பண்ணால், எனக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த கேமரா ஹேண்ட்லிங் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஃபோட்டோ எடுக்க தெரியலனாலும் இந்த கேமராலாம் வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ அது மாதிரி தான் அதாவது ஆங்கிள் செட் பண்ணி எடுக்கிறது, அப்புறம் ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, இதெல்லாமே கொஞ்சம் இந்த டெக்னிக்கலாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ஸோ இது நம்ம ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் அப்படின்ட்டு. இது கூட நமக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையும் எனக்கு இருக்குது. வியூஸ் போகுது இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அதெல்லாம் தாண்டி ஏதோ நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பிடிச்ச மாதிரி பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதோடு மட்டும் இல்லை, நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு வயசும் இல்லை, நம்ம பிடிச்ச விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் சரி, செய்கிறதுக்கும் சரி வயசு ஒரு தடை இல்லை அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. நான் அது ரொம்பவே நம்மளோட கடைசி மூச்சு வரைக்குமே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் தான் இம்பார்ட்டண்ட். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கற்றுக்கலாம், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இதில் நான் சொல்ல போகிற கருத்து என்ன அப்படின்னாக்கா,
அந்த 30-35 வயசுலலாம் பிள்ளைங்க இருப்பீங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீமோடு இருப்பாங்க. இந்த டைமில் தான் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே வரும். ஐயோ நம்மளால் இதை செய்ய முடியலையே, நினச்சதை செய்ய முடியலையே, அதை பண்ண முடியலையே, இப்படிலாம் நினச்சோமே, அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் எல்லாம் இந்த ஏஜில் இருக்கும் கண்டிப்பாக. அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ முதல்ல வந்து சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டைம் வர வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு அந்த டைம் வரும். நீங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸும் ஆவீங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லோருக்குமே. ஸோ இங்கே வந்து நான் வந்து லாஸ்ட் விலாக், போன விலாக் வந்து ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டோரி நீங்கள் யாரும் கேட்கலன்னா போய் கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ இப்போவும் நான் வந்து ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்கிறேன். அதாவது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது வந்துட்டு ஒரு நம்ம ஸ்டவ்வில் நம்ம சமைக்கிறோம் தானே, ஸோ அதனால் சமைக்கிறது ரிலேட்டடாகவே சொல்கிறேன். 3 பர்னரில் 3 குண்டானில் தண்ணி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கிண்ணத்தில் 3மே ஒரே டைமில் அந்த தண்ணி கொதிக்கும். ஸோ ஒரு பாத்திரத்தில் முட்டையை வச்சுருங்க, ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு வச்சுருங்க, இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வந்து காஃபி கொட்டை இருக்கும்ல, அதை வந்து காஃபி தூளை கூட நீங்கள் போடுங்க. இந்த முட்டை பார்த்திங்கன்னா கீழே போட்டாவே உடஞ்சிரும், லைட்டாக பட்டாவே உடஞ்சிரும். ஆனால் அந்த கொதிக்கிற தண்ணியில் போடும்போது அது வெந்து நல்லா ஹார்டாகிடுது அந்த முட்டை. அதே மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும், அந்த தண்ணியில் போட்டோன்னா அது வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் செம சாஃப்டாக ஆகிடுது. இந்த காஃபி தூளோ இல்லை காஃபி கொட்டையோ நீங்கள் அந்த இதில் தண்ணியில் போடும்போது, கொதிக்கிற தண்ணியில் போடும்போது அந்த காஃபி கொட்டை எவ்வளோ ஹார்டாக இருக்கும், ஆனால் அது நல்லா அப்படியே மெல்ட் ஆகிட்டு அதோட வாசம் வந்து எவ்வளோ வந்து அந்த ரூமே வந்துட்டு நமக்கு வந்து அந்த வீடே வந்து காஃபியோட வாசனை வரும் பார்த்திங்களா, அதுதான். அதாவது கொதிக்கிற தண்ணிங்கிறது சுச்சுவேஷனுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் சிலர் ஜெயிக்கிறாங்க, சிலர் வந்து தோற்று போயிடுறாங்க. ஸோ லைஃப்பில் வந்துட்டு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கொஞ்சம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே போதும். அதை வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக நம்ம ஹேண்டில் பண்ணாவே நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். என்னடா இது ஓவராக கருத்து சொல்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட வந்து நான் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், என்னை பற்றின உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லா யூடியூபர்ஸும் கேட்குற மாதிரி தான், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.